இந்த வீடியோவில் எக்ஸலில் ஜூம் இன் ஜூம் அவுட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். மேலே வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டம்னு இருக்கும். ஓகேவா? ஸோ எவ்வளோ தூரம் ஜூம் பண்ணணுமோ அதுக்கேற்ற வேல்யூ அங்கே கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. நான் 250 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ரொம்பவே பெருசாகிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளால் ஜூம் இன் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் அங்கே டிஃபால்ட்டாக இருக்குது, ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ரொம்பவே சின்னதாகிடுச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து 75 கொடுப்போம். ஸோ பரவாயில்ல, கொஞ்சம் இருக்குது. ஸோ ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா கீழே கஸ்டம் இருக்கும், அதில் உங்களுக்கு தேவையான வேல்யூவை கொடுத்துக்கலாம். ஜூம் இன்னாக இருக்கட்டும், ஜூம் அவுட்டாக இருக்கட்டும், அதுக்கேற்ற வேல்யூவை கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மேலேயே அவங்களே டிஃபால்ட்டாக சில ரேஞ்ச் வச்சுருக்காங்க, அதை கிளிக் பண்ணி உங்களால் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ண முடியும். ஸோ இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் இருக்கும், ஒரு லைனோட எண்டில் ப்ளஸ் இருக்கும், இந்த சைடு வந்து மைனஸ் இருக்கும். ஸோ நடுவில் மவுஸை வச்சுட்டு நீங்கள் ப்ளஸ் பக்கம் ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா பெருசாகும், ஜூம் இன் ஆகும். ஓகேவா? இதுவே அந்த லைனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மைனஸ் பக்கம் ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா ஜூம் அவுட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியே நம்மளால் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்க முடியும். ரெண்டுவே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எக்ஸலில் ஜூம் இன் ஜூம் அவுட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்னும் எக்ஸல் ரிலேட்டடாக நிறையா வீடியோ வர இருக்குது. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.